நீதிமொழிகள் 23:1. நீ ஒரு அதிபதியோடே போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப் பார். ஒரு மதிப்புமிக்க விருந்தினரால் நடத்தப்படும் விருந்துக்கு அழைக்கப்படும் போது ஒருவர் பணிவாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். தன்னைச் சுற்றி என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும். மேலும் அவர் பெருந்தினியாக இருக்க ஆசைப்பட்டால் அவர் தனது பசியை கட்டுப்படுத்த வேண்டும். 2. நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. நகைச்சுவையாக விருந்தினர் அவரது உணவுக்கு பதிலாக தனது தொண்டையில் கத்தியை வைக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதன் பொருள் அவர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தமல்ல, ஆனால் அவர் தனது வாந்தியை குறைக்க வேண்டும். பெருந்தீனி சுவாரஸ்யமாக எபிரேய மொழியான நெப்ஸ் மொழிபெயர்க்கிறது. இது உடல் வாழ்க்கை, தன்னை, ஒருவரின் பசி அல்லது ஏங்குதல் மற்றும் அந்த ஆசைகளின் இருக்கை உள்ளிட்ட பல்வேறு அர்த்தங்களைக் கொண்டுள்ளது. 3. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ளப்போஜனமாமே. ஒரு அரச விருந்தில் சுவையான உணவுகள் ஏமாற்றுவதாக இருக்கலாம். ஒரு ஆட்சியாளர் விருந்தினர் ஆடம்பரமான உணவை வழங்குவதன் மூலம் நட்பாக இருப்பது போல் தோன்றலாம், ஆனால் உண்மையில் அவர் தனது விருந்தினரை காட்டிக் கொடுக்கவோ அல்லது அவருக்கு அநீதி இழைக்கவோ திட்டமிட்டிருக்கலாம். விருந்து ஒரு வெண்ணெய் பதப்படுத்தும் சந்தர்ப்பமாக இருக்கலாம். 4. ஐசுவரியவானாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே, சுயபுத்தியை சாராதே. செல்வத்தை பெறுவதற்காக அதிக வேலை செய்வதற்கு எதிராக இந்த வசனங்கள் எச்சரிக்கின்றன. இது கடின உழைப்பாளியாக இருப்பதற்கு எதிராக அல்ல, பணத்திற்காக தன்னைத்தானே விழுங்குவதற்கு எதிராக பேசுகிறது. இந்த பகுதியில் ஞானமான கட்டுப்பாடு தேவை, குறிப்பாக பொருள்முதல்வாதம் பலரை அதிக பணத்தை குவிப்பதற்காக அதிகப்படியான வேலை சுமைகளுக்கு தள்ளும் இன்றைய காலகட்டத்தில். இந்த அறிவுரைக்கான காரணம் செல்வம் தற்காலிகமானது மற்றும் நிலையற்றது. 5. இல்லாமற்போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன்? அது கழுகை போலச் சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாயமார்க்கமாய் பறந்து போம். உங்கள் கண்களை அதன் பின்னால் பறக்கச் செய்தால் என்பதாகும். முரண்பாடாக செல்வத்தை துரத்துவது செல்வம் கழுகு போல பறந்து செல்லும். 6. வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. தாராள மனப்பான்மை கொண்ட ஆட்சியாளர் பரிமாறும் உணவை பேராசையுடன் சாப்பிடுவதற்கு எதிராக வசனங்கள் 1:3 அறிவுறுத்துகின்றன. கஞ்சத்தனமான மனிதன் பரிமாறும் உணவை சாப்பிடுவதற்கு எதிராக வசனங்கள் 6:8 எச்சரிக்கின்றன. ஒரு தீய கண் ஒரு தாராள மனப்பான்மை கொண்ட மனிதன், அதாவது ஒரு நல்ல கண், தனது சுவையான உணவுகளை ஏங்குவது. ஒரு ஆட்சியாளர் பரிமாறும் சுவையான உணவுகளை ஏங்குவது போல தவறானது மற்றும் ஆபத்தானது. 7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான், புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. ஒரு விருந்தினர் தனது விருந்தாளி உணவின் விலையை மட்டுமே நினைத்துக் கொண்டு பாசாங்குத்தனமாக தாராள மனப்பான்மையுடன் நடிக்கிறார் என்பதை உணரும்போது விருந்தினர் வெறுக்கப்படுகிறார். 8. நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். விருந்தினர் உணவு நேர்மையாக பரிமாறப்படாததாலும் அவரது பாராட்டுக்கள் வீணானதைக் கண்டதாலும் வாந்தி எடுக்க விரும்புகிறார். 9. மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். ஒரு முட்டாளுக்கு கற்பிக்க முயற்சிப்பது பயனற்றது. விவேகத்துடன் பேசும் ஒரு ஆசிரியர் சொல்வதை அவர் வரவேற்பதில்லை. 10. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே. 11. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். ஒரு அண்டை வீட்டாரின் எல்லை கல்லை நகர்த்துவதன் மூலம் நிலத்தை திருடுவது போதுமானது, ஆனால் விதவைகளின் குழந்தைகளிடமிருந்து நிலங்களை எடுப்பது இன்னும் மோசமானது. கர்த்தர் தந்தை இல்லாதவர்களுக்கான அக்கறையில் தந்தை இல்லாத குழந்தைகளை மோசமாக நடத்துபவர்களையும் திருடுபவர்களையும் எதிர்க்கிறார். அவர் அவர்களின் பாதுகாவலர். 12. உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக.
உங்கள் இதயத்தை பயன்படுத்துங்கள் என்பது விடாமுயற்சியையும் அறிவுறுத்தலுக்கான விருப்பத்தையும் குறிக்கிறது. உங்கள் காதுகளை பயன்படுத்துங்கள் என்பது கவனித்து கேளுங்கள் என்று சொல்வதற்கான மற்றொரு வழியாகும். 13. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். குழந்தைகளுக்கு ஒழுக்கம் தேவை. உடல் ரீதியான தண்டனை தடி அல்லது குச்சியால் பைபிளில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தடி என்பது எந்த வகையான சிக்ஷைக்கும் அடையாளப்பூர்வமாக பயன்படுத்தப்படலாம். அடிப்பதால் ஏற்படும் பலி பெற்றோரையும் குழந்தையையும் குழந்தை இறந்துவிடும் என்று நினைக்க வைக்கலாம். 14. நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. ஆனால் அது அப்படியல்ல. தண்டனை உண்மையில் அவரை விடுவிக்கும். உடல் மரணம் அவரது மரணத்திற்கு காரணமல்ல. 15. என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். இந்த வேண்டுகோள் என் மகனை விடுக்கும். ஒரு ஞானமுள்ள குழந்தை பெற்றோரின் ஒழுக்கத்திலிருந்து கற்றுக்கொள்கிறது என்பதை விளக்குகிறது. ஒரு முட்டாள் மகனை விட ஞானி தன் தந்தையின் இதயத்தை மகிழ்விப்பான் என்று உண்மை கூறப்பட்டுள்ளது. 16. உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். ஞானம் என்பது ஒருவரின் இதயத்தில் உள்வாங்கப்பட வேண்டும். தந்தையின் இதயமும் உள்ளமும் அவரது உள் சுயத்தை, அவரது அறிவுசார் மற்றும் உணர்ச்சிபூர்வமான இருப்பை குறிக்கிறது. ஞானமுள்ள இதயம் சரியானதை பேசுவதன் மூலம் வெளிப்படுகிறது. 17. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு. பாவிகளை பார்த்து பொறாமைப்படுவது, அவர்கள் செய்வதைச் செய்ய விரும்புவது அர்த்தமற்றது. ஏனென்றால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. 18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண்போகாது. அதே சமயம் ஞானிகளும் தெய்வீகவாதிகளும் செய்கிறார்கள். பாவத்தின் உடனடி இன்பத்தை கர்த்தருக்கு பயப்படுவதோடு தொடர்புடைய இறுதி நம்பிக்கையுடன் ஒப்பிட முடியாது. 19. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. 20. மதுபான பிரியரையும் மாம்சப்பெருந்தீனிக்காரரையும் சேராதே. 21. குடியனும் போஜனப்பிரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். தந்தையின் அறிவுரையை கேட்டு அதை கேட்டு சரியான பாதையை விரும்புவதன் மூலம் ஒரு மகன் ஞானியாகிறான். சரியான பாதையில் நிலைத்திருக்க ஒரு வழி குடிப்பழக்கத்தை தவிர்ப்பது மற்றும் பெருந்தீனி. இந்த இரண்டு பாவங்களும் தூக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இதன் விளைவாக சோம்பல் மற்றும் வறுமை ஏற்படுகிறது. மதுபானத்தின் பிற தீமைகள் 29-35 வசனங்களில் விவாதிக்கப்படுகின்றன. 22. உன்னை பெற்ற தகப்பனுக்குச் செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. வசனங்கள் 22, 24, 25 ஒவ்வொன்றும் ஒருவரின் தந்தை மற்றும் அல்லது தாயை குறிக்கின்றன. பெற்றோரின் அறிவுரை மற்றும் அறிவுரைகளை கேட்பது மீண்டும் ஊக்குவிக்கப்படுகிறது. குழந்தைகள் தங்கள் சொந்த வழியில் செல்லும் போக்கு காரணமாக இது நீதிமொழிகளில் அடிக்கடி மீண்டும் மீண்டும் கூறப்படுகிறது. ஞானமுள்ள குழந்தைகள் வயதான காலத்தில் தங்கள் பெற்றோரை மதிக்கிறார்கள். அவர்களை இகழ்வது 5வது கட்டளையை மீறுவதாகும். 23. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. உண்மையை வாங்குவது என்பது ஞானம், ஒழுக்கம் மற்றும் புரிதலுடன் சத்தியத்தை பெறுவதற்கு தேவையான எந்த ஆற்றலையும் அல்லது நிதி வளங்களையும் செலவிடுவதை குறிக்கிறது. 24. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களிகூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். நீதிமொழிகளில் ஞானியாக இருப்பது என்பது தேவனின் பார்வையில் தெய்வீகமாக அல்லது நீதிமானாக இருப்பதை குறிக்கிறது என்பதற்கு 24வது வசனம் மற்றொரு சான்றாகும். சுவாரஸ்யமாக இந்த வார்த்தைகள் மிகுந்த மகிழ்ச்சியையும் கொண்டுள்ளன. அதே எபிரேய வார்த்தையான கெல் மற்றும் மகிழ்ச்சியடைதல் சம என மொழிபெயர்க்கின்றன. தந்தை மற்றும் தாய் மகனுக்கு உயிரைக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. 25. உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழுவாள். மகனைப் பெற்றெடுத்தாள். பெற்றோரின் ஒழுக்கத்திற்கு கீழ்ப்படிந்து ஞானமான தெய்வீக வாழ்க்கை குழந்தைக்கு மட்டுமல்ல பெற்றோருக்கும் நன்மை பயக்கும்.
26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்குத் தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. மீண்டும் மகன் தன் தந்தையின் போதனைகளை பின்பற்றும்படி அறிவுறுத்தப்பட்டான். இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தை எனக்கு கொடுக்கின்றன. மகனின் எண்ணங்களையும் மதிப்புகளையும் ஈர்க்கின்றன. இதனால் அவனது வாழ்க்கை முறை அவனது தந்தையின் வாழ்க்கை முறையை பின்பற்றும். மகனின் கண்கள் மற்றும் அவனது உதடுகள் மற்றும் காதுகள் இரண்டும் முக்கியம். ஒருவர் பார்ப்பது, சொல்வது மற்றும் கேட்பது இறைவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். 27. வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. தந்தையின் வேண்டுகோளின் அவசரம் பாலியல் வழுதவரலின் ஆபத்துகளுடன் தொடர்புடையது. 2 வகையான ஒழுக்கக்கேடான பெண்கள் பார்வையில் உள்ளனர்: திருமணமாகாதவர், விபச்சாரி, மற்றும் திருமணமானவர், வழுதவறிய மனைவி. ஒழுக்கக்கேடான பெண்கள் ஒரு ஆழமான குழி அல்லது ஒரு கிணறு போன்றவர்கள், ஏனெனில் அவர்கள் ஆண்களை அடைத்து சிக்க வைக்கிறார்கள். 28. அவள் கொள்ளைக்காரனைப் போல் பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள். இதனால் அவர்கள் விளைவுகளிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆண்கள் தங்களை கவர்ந்தெழுக்க முயலும் வழுதவரி பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு கொள்ளைக்காரனைப் போல திடீரென அவர்கள் மீது பாய்ந்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. நிச்சயமாக பைபிள் பெண்களை கவர்ந்தெழுக்கும் ஆண்களுக்கு எதிராகவும் எச்சரிக்கிறது. 29. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தங்கலங்கின கண்கள். குடிப்பழக்கத்திற்கு எதிரான நீதிமொழிகளில் மிக நீளமான மற்றும் மிகவும் தெளிவான எச்சரிக்கையை இந்த வசனங்கள் முன்வைக்கின்றன. 6 கேள்விகள்: உணர்ச்சி பிரச்சினைகள், துன்பம் மற்றும் துக்கம், சமூக பிரச்சினைகள், சண்டை மற்றும் புகார்கள். 30. மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கித் தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்குந்தானே. 31. மதுபானம் இரத்தவருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய்த் தோன்றும்போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். மது மற்றும் கலப்பு மதுவை நீண்ட நேரம் விரும்புவதிலிருந்து உருவாகும் உடல் பிரச்சினைகள் மீது கவனம் செலுத்துகின்றன. மது கவர்ச்சிகரமானதாக தெரிகிறது. அது சிவப்பு, மின்னும் மற்றும் மென்மையானது பார்வை மற்றும் சுவை உணர்வுகள். 32. முடிவிலே அது பாம்பைப் போல் கடிக்கும், விரியனைப் போல் தீண்டும். ஆனால் இறுதியில் அது பாம்பு கடித்ததைப் போல பேரழிவையும் வேதனையையும் தருகிறது. 33. உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். 34. நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். 35. என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்குச் சுரணையில்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். குடிப்பழக்கம் மனநல பிரச்சினைகளுக்கும் வழிவகுக்கிறது. பிரமைகள் மற்றும் குழப்பமான விஷயங்களை கற்பனை செய்தல். உடல் ரீதியாக ஒரு குடிகாரன் நடக்கும்போது சமநிலையை இழக்கிறான். தனது மயக்கத்தில் ஒரு மாலுமி ஒரு கப்பலின் மேல் ஊசலாடுவது போல நகர்வதை அவன் கற்பனை செய்யலாம். மேலும் ஒரு குடிகாரன் மக்கள் அவரை தாக்கும்போது வலியை உணரமாட்டார். தனது மயக்கத்தை உணர்ந்த அவர் மற்றொரு பானத்தை அருந்துவதன் மூலம் தப்பிக்க இன்னும் ஏங்குகிறார். மது அவரை கட்டுப்படுத்துகிறது. அவர் மதுவுக்கு அடிமை.